தமிழ்நாடு அரசியலில் இந்த 2026 கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி கரூர் இன்சிடென்ட்டுக்கு பின்னாடின்னு பிரிக்கலாம். விஜய் வந்து என்டிஏக்கு போறாரு அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது. இல்ல விஜய் அப்படிலாம் போகவே மாட்டாரு, கொள்கை எதிரியா அறிவிச்சிட்டாருன்னு ஒரு தரப்பு சொல்லுது. போலனா என்னங்க, வெளியில இருந்தே அவங்களுக்காக தான் பண்ணுவாங்கன்னு ஒரு சைடு சொல்லுது. ஸோ இதுல வந்து ஒரு 3 சைடு இருக்கு, 3 சைட்ஸ் இருக்கு இந்த ஸ்டோரியில். அதை பற்றி தான் நம்ம இதில் பேச போறோம். விஜய் போக மாட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. விஜய் ரசிகர்களா இருக்கட்டும், இல்ல ஓரளவுக்கு நடுநிலையா இருந்து பார்க்குறவங்க கூட போக மாட்டாருன்னா அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்படின்றதுனால கிடையாது. தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலை என்னன்னு தெரியும். அங்க போனாருன்னா அவர் கதை என்ன ஆகும்னு தெரியும். அதனால அவர் போக மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க தமிழ்நாடு களம் வந்து பார்க்கும்போது ஜெயலலிதா 2014 அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க. மோடின்ற ஒரு ஃபேக்டர் வந்து இந்தியன் பாலிடிக்ஸ்குள்ள நேஷனல் லீடரா எமர்ஜ் ஆகும் போது தமிழ்நாட்டில் ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி தான் களம் அப்படிங்கிறத நிரூபிச்சு அவங்க வந்து எம்பி எலெக்ஷன்ல ஒரு பெரிய சக்சஸை டேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2016 இருக்கட்டும், 2019 இருக்கட்டும், 2029 இருக்கட்டும், ஜெயலலிதாவுக்கு பிறகு ஸ்டாலின் வந்து அதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டாரு. இங்க வந்து ஆன்டி பிஜேபி ஸ்டேட்டு, இங்க வந்து அந்த அரசியல் தான் எடுபடும்னு சொல்லி இங்க மாநில கட்சியான அதிமுகவை எதிர்த்து அரசியல் பண்றதை விட பிஜேபி எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமா பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டும் வந்துச்சு. ஸோ அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு தான் விஜயும் அரசியலுக்கு வராரு. அதனால தானே அவர் வந்து இந்த திராவிடியன் ஐகான்ஸ் எல்லாரையும் ஏத்துக்கிறாரு, திராவிடியன் பார்ட்டிஸோட ஐடியாலஜிஸை ஏத்துக்கிறாரு. அவருக்கு முரண்பாடு அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கட்சியின் தலைமைகள் தான். இல்ல கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா கலைஞர், ஜெயலலிதா அவங்க வரையும் தான் அவர் ஏத்துக்கலையே தவிர ஃபவுண்டர்ஸ் ஆஃப் த பார்ட்டி இருக்காங்கல்ல, டிஎம்கேல அண்ணா, ஏடிஎம்கேல எம்ஜிஆர், அவங்க எல்லாரையுமே ஏத்துக்கிறாரு, ஐடியாலஜிஸை ஏத்துக்கிறாரு. அப்போ அப்படி இருக்கிற விஜய் வந்து திடீர்னு இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு பிறகு ஒரு ப்ரோ பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, என்டிஏக்குள்ள போறாரு அப்படின்னா அது வந்து அந்த அரசியல்வாதிகளுடைய வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அது ஒரு சூசைடல் அட்டம்ப்டா இருக்கும். ஸோ அதனால அதுக்கு போக மாட்டாருன்னு எடுத்துக்கலாம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஒரு 6 மாத கால இடைவெளி தான் இருக்குது. இந்த 6 மாத இடைவெளியில் வந்து எது நடந்தாலும் உங்களுக்கு அது அரசியல் தான். அதில் அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ விஜயை பொறுத்தவரையில் எந்த இடத்துலையும் அவர் வந்து நான் பாஜக கூட்டணிக்கு போக போகிறேன்னு சொல்லலை. ஆனால் பாஜகவை பொறுத்தவரையில் விஜய் தங்கள் பக்கம் வந்து விடுவார் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து இங்கே கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. அவங்க மட்டும் கிரியேட் பண்ணல, திமுகவும் அந்த முயற்சியை வந்து தொடர்ச்சியாக எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு திமுக 2 வேலைகளாக பண்ணுறாங்க. இப்போ இந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு பார்த்திங்கன்னா விஜயை பொறுத்தவரையில் அவருடைய இமேஜ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கு. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ விஜய் இந்த நிகழ்வு நடந்த உடனே போயிருக்கணும், ஆனால் விஜய் போகவே இல்லை, அவர் வந்து இன்னமும் பனையூர் பண்ணையாராகத்தான் இருக்கிறார் அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ இந்த விமர்சனம் வந்து உண்மையாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விமர்சனம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எது நடந்திருந்தாலும் விஜய் வந்து ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும் அப்படின்றது தான் பல பேருடைய கருத்து. ஈவன் அரசியல் தலைவர்கள் கூட இன்றைக்கி வந்து விஜயை விமர்சனம் பண்ணுவது இந்த புள்ளியிலேருந்து தான் விமர்சனம் பண்ணுறாங்க. அதனால் திமுகவுடைய நரேட்டிவில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜய் வந்து ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும், இன்ன வரையும் போல் இப்போ வீடியோ காலில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது ஒரு புறம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படின்றது இன்றைக்கி திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியாக அது இருக்குது. அந்த அலைன்ஸுக்கே மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் அந்த அலைன்ஸை வந்து ரொம்ப யுனைட்டடாக வச்சுக்கிறதுக்கும் அந்த புள்ளின்றது ரொம்ப முக்கியமாக பயன்படுது. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ விஜய்க்கு இவ்வளவு ஆதரவு வந்து பாஜக தருகிறது என்றால் இப்போ விஜயை வந்து அவங்க வந்து அபகரிக்க நினைக்கிறாங்க. இப்போ இந்த ப்ரொஜெக்ஷனை நம்ம பண்ணோம் அப்படின்னா விஜய்க்கு எதிராக அது முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனையில் திமுகவும் விஜய் வந்து பாஜக கூட்டணியில் போயிடுவார் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறைமுகமாகனா எப்படி அப்படின்னு பார்க்கும்போது திருமாவளவன் கூட அவருடைய பேட்டியில் சொன்னார், எங்கெல்லாம் வந்து பாஜகவின் சார்பில் வந்து ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுறாங்களோ அந்த இடத்துல வந்து விஜய் வந்து ஒரு வீக்கான கேண்டிடேட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை வந்து அந்த இடத்துல போட்டியிடாமல் தவிர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கூட மறைமுகமாக பாஜகவுக்கு உதவலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவர் வந்து வெளிப்படுத்துகிறார். இது எல்லாமே சந்தேகத்துக்குரியது தான். விஜய் இதுவரையும் எந்த இடத்துலையும் நான் பாஜக கூட்டணியில் இருக்கேன்னு சொல்லலை. விஜய் என்னைக்கு பேசுகிறாரோ அன்னைக்கு வந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் உடையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், ஆனால் விஜய் வந்து அவர் பேசுகிற அன்னைக்கு இந்த மாதிரியான கருத்துக்களுக்கெல்லாம் பதில் சொல்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுவும் மட்டும் இல்லாமல் இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜக கூட போனாரு அப்படின்னா அவருடைய அரசியலே அவ்வளவுதான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கொள்கை எதிரி அப்படின்றத அவர் உறுதியா சொல்றாரு. எத்தனை தடவை சொன்னாலும் இதுக்கு மேல நான் எவ்வளவு தெளிவா சொல்லணும் அப்படின்ற மாதிரி பல மேடைகள்ல அவர் கேட்கிறாரு. இருந்தும் பாஜக கூட கூட்டணி அப்படின்ற அந்த அவர் போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனா திருப்பி திருப்பி இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்களோ, ஒரு ஆர்டிபிஷியலா உருவாக்குறது மூலமா விஜய் வந்து பாஜக சாயல்ல செயல்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற அந்த ஒரு பிம்பத்தை வந்து மக்கள் பத்தியில ஏற்படுத்தணும்ன்ற ஒரு நோக்கத்துலதான் இந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க
பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா அதுக்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது. இப்போ ஜெயச்சந்திரன் முன்னாடி சொன்ன மாதிரி 2 விஷயங்கள் விஜய்க்கு ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ வந்து எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் அரசியல் வாழ்க்கை அப்படின்றது பெட் ஆஃப் ரோசஸாக இருந்ததே இல்லை. ஆனால் விஜய்க்கு இருந்திருக்கு. அவர் கட்சி ஆரம்பித்த அந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கரூர் இன்சிடெண்ட்டுக்கு முன்பு வரையும் பார்த்தீங்கன்னா எந்த வகையிலையும் அவருக்கான விமர்சனங்கள் அப்படின்றது பெரிய அளவில் இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் கொள்கை தலைவர்களை வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது சரியா, 2வது வந்து பெரியாரிய கொள்கைகளை வந்து அவர் முன்னிறுத்தினது, அப்புறம் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எதெல்லாம் ஒர்க் ஆகுமோ அதை வந்து அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய நிகழ்வுகளில் வந்து முன்வைத்தது. இது எல்லாமே தான் வந்து அவருக்கு கை கொடுத்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2வது பார்த்தீங்க அப்படின்னா பாஜக எதிர்ப்பு அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து ஊறி போயிருக்கு. ஸோ அதை வந்து அவர் முன்னிறுத்தினது. இது எல்லாமே வந்து விஜய்க்கு கலவையாக விஜய் நம்மாள் அப்படின்ற ஒரு தோற்றத்தை வந்து ஏற்படுத்தினது. அதனால தான் திமுகவை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாகவே அவங்க பார்த்தாங்க. நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து விஜய் பேசுகிறாரு, இதை எப்படி நம்ம உடைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாகவே தொடர்ச்சியாக இருந்துட்டு இருந்தது. இந்த நிகழ்வு உண்மையாகவே திமுகவுக்கும் ஒரு கெயினை கொடுத்துருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன் கெயினை கொடுத்துருக்கு அப்படின்னா விஜய் எந்த இடத்துலையுமே வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டியை எடுக்காதது. 2வது பார்த்தீங்க அப்படின்னா விஜய் தைரியமாக வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்களோட அந்த துயர சம்பவத்தில் நிற்காதது. இது எல்லாமே வந்து விஜய்க்கு பப்ளிக் மத்தியில் வந்து அவருடைய அந்த இமேஜில் வந்து ஒரு சின்ன ஒரு சேதம் இருந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். சார், ஆனா ஒரு எந்த அளவுக்கு விஜய் எதிர்ப்பு அப்படின்னு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைவாகத்தான் வந்து மக்கள் வந்து விஜய் வந்து எதிர்க்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. ஏன்னா 100 பேர் வந்து கிட்ட போய் நம்ம கேட்டாலும் அந்த இடத்துல வந்து 95 பேர் வந்து இல்ல விஜய் வந்து சரியாதான் வந்து பண்ணாரு, அவர் என்ன பண்ணுவாரு பாவம், தமிழக அரசு தானே பொறுப்பேற்கணும், அரசாங்கம் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் இங்க பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. சோ அது விஜயே கூட்டம் போட்டிருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி தான் வந்து மக்களினுடைய கருத்தானது இருக்கு. அவர் வராரு வரல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செகண்ட் தாட்டே வந்து பல பேர் வந்து போக மாட்டாங்க. விஜய்னா அவர் நல்லவர் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பான்மை. நீங்க யார்கிட்ட இந்த பேட்டியை கேக்குறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இளைஞர்கள்ட்ட கேட்டீங்க அப்படின்னா விஜய்க்கு ஆதரவா இருப்பாங்க. அதே இது கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா அந்த ஒப்பீனியன் கொஞ்சம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த இடத்துல நீங்க நம்ம பேச ஆரம்பிச்சப்போ ஒரு தொடக்க புள்ளி, இந்த டிஸ்கஷனோட மைய புள்ளியா இருக்கிறதே அவர் என்டிஏக்குள்ள போவாரா இல்லையா, அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது சரி ஏன் விஜய் மேலே அந்த சந்தேகம் வருது? அவர் தான் திராவிடியன் ஐடியாலஜியை தான் ஏற்றுக்கிறாரு, பெரியாரை ஏற்றுக்கிறாரு, அண்ணாவை ஏற்றுக்கிறாரு, தமிழ்நாட்டு எந்தெந்த தலைவர்களெல்லாம் கொண்டாடுதோ அத்தனை தலைவர்களும் என்னுடைய தலைவர்கள் அப்படிங்கிறதுல அவருக்கு மாற்று கருத்தே இல்லை. அப்போ ஏன் அவர் மேலே அந்த குற்றச்சாட்டு வருது அப்படின்னா நம்ம கொஞ்சம் இந்த சமீப காலமாக நான் 2014 இருந்து சொல்கிறேன் இல்லையா, 2014 இது ஆன்டி மோடி எலெக்ஷன் ஒரு பிளாங்கா மாறுற அதே நேரத்தில் யாரெல்லாம் ஆல்டர்னேட்டிவ்ஸாக வராங்களோ அவங்க எல்லாரையுமே பிஜேபியோட பி டீம்னு சொல்கிற ஒரு ட்ரெண்டும் உருவாச்சு. சீமான் மேலே அந்த பிரச்சாரத்தை மிக கடுமையாக கட்டமைச்சாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அவர் மீது ஒரு பிரச்சாரமாக வைக்கிறாங்க. கமல் கட்சி ஆரம்பிச்சப்ப கமல் இன்னைக்கு திமுகவினுடைய ஆதரவோட திமுக கூட்டணியில் ராஜ்யசபா எம்பி ஆயிருக்காரு. ஆனால் இதே கமலஹாசனை திமுகவும் சரி திமுக கூட்டணி கட்சிகளும் சரி பிஜேபியின் பி டீம்னு தான் சொன்னாங்க. அவங்க உண்மையிலேயே பிஜேபியினுடைய ஆதரவோட வராங்களா இல்லை பிஜேபிக்கு ஒரு பலனை சேர்க்க வராங்களா இல்லையா அப்படின்றத தாண்டி எந்த ஒரு கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னாலும் இங்க பாஜகவோடு தொடர்பு படுத்தினா அவங்க எளிதாக வீழ்த்தப்படலாம். இப்போ இந்த நிகழ்வை பொறுத்தவரையில எல்லாருமே அரசியல் பண்றாங்க. ஓகே, இப்போ ஜெய் சொன்ன மாதிரி இப்போ கமலஹாசனுக்கு என்ன நிலைமை வந்ததோ விஜய் வந்து ஒருவேளை பாஜகவோட கூட்டணி வச்சா அவருக்கும் அந்த நிலைமை வரும். அவரும் வந்து திமுகவோட ஃபியூச்சரில் அலைன் ஆவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் விஜயை பொறுத்தவரையில் அந்த ஸ்டாண்டுக்கு போக மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி அவர் போகணும்னு நினச்சார் அப்படின்னா அவர் வந்து திரைத்துறையிலேருந்து வருவதற்கான ஒரு தேவையே இல்லை. இப்போ அவர் ஏன் வந்து அவர் தலைமையில் ஒரு கட்சியை கட்டமைத்து இவ்வளோ பெரிய ஒரு சேதாரத்தை அவர் சந்திக்கிறாரு. பாஜக ஆதரவு தருவதனால வந்து பாஜகவோட போய் அவர் வந்து அலைன் ஆவார் அப்படின்றது மிக அதிகமான ஒரு மதிப்பீடு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னைக்கு விஜய் வந்து தைரியமாக வெளியே வந்து பேசுகிறாரோ அன்னைக்கு அவர் மீது வைக்கப்படக்கூடிய இந்த விமர்சனங்கள் பாஜகவோட போயிடுவாரு அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்து உடைந்து போகும் அப்படின்னு பார்க்கலாம். ஆனா தொடர்ந்து கொள்கை எதிரின்னு சொல்லி எதிர்க்கக்கூடிய பாஜக ஏன் இப்போ கரூர் சம்பவத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு கமிட்டி அமைச்சு விஜய் அவர்களுக்கு வந்து வெளிப்படையாவே வந்து அவர் மேல தவறே இல்லை அப்படின்றத வந்து வெளிப்படையா வந்து சொல்றாங்க. அவர் வந்து என்ன செய்வாரு, அவருடைய பிரச்சாரத்தினுடைய முறையை தான் மாத்தணுமே தவிர பாதுகாப்பு பிரச்சனை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு தான் பொறுப்புன்ற மாதிரி பாஜக ஏன் சொல்லணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அங்கதான் வந்து திருமாவளவன் சொல்லக்கூடிய
அவர்கள் சொல்லக்கூடிய சில கருத்தெல்லாம் வந்து முன்வைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் சொல்றாரு பாஜக வந்து விஜய தனிச்சா செயல்படவே விட மாட்டாங்க, அதுக்கான நெருக்கடி இருக்கும், அதனாலதான் இவ்வளவு தூரம் வந்து ஆதரவையும் கொடுக்குறாங்க. சோ விஜய் மேல திடீர்னு பாசம் வருதுன்னா அது ஒண்ணு திடீர்னு வந்தது கிடையாது, அது ஏற்கனவே இருந்தது, இப்போ வந்து வெளிப்படையா வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. இங்க ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு. பாஜக எதிர்ப்பு வந்து வலுவாக திமுக வைக்குது. ஓகே, உங்களுக்கு 2 ஓட் பேங்க் தான். இப்போ திமுக எதிர்ப்பை வந்து நிறைய பேர் பங்கு போட்டுக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாஜக விஜய் அட்டாக் பண்ணுறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு பொலிட்டிக்கல் கெயினும் கிடையாது. இண்டீட் திமுகவை அட்டாக் பண்ணும் பொழுது திமுக மீது தான் வந்து நிர்வாக கோளாறுகள் இருக்குது, அவங்க இந்த விஷயம் வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வாக்குகளை வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவங்க அறுவடை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இன்னொன்று வந்து விஜயினுடைய அந்த ரசிகர்கள் மத்தியில் ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தி அதை வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை. இதுதான் வந்து அவர்களுடைய வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கருத்தே சொல்லாமல், இப்போ காங்கிரஸ் வந்து பெரிய அளவில் கருத்தே சொல்லாமல் இருக்காங்க. இப்போ கருத்தே சொல்லாமல் இருக்கிறதுனால உங்களால் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி அடையவே முடியாது. இப்போ பாஜகவை பொறுத்தவரையில் எல்லா இஷ்யூஸ்லையுமே வந்து அவங்க ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த இஷ்யூவை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு பிரச்சனையும் இருக்குன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபியினுடைய செயல்பாடுகள் திடீர்னு ஏன் விஜய் மேலே பாசம் அப்படின்னு சொல்கிறத விட, அது விஜய் மேலே பாசம்ன்றதை விட அந்த இடத்துல இன்னொரு பார்வையும் இருக்குது. திமுகவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துறதுக்கு இந்த தேர்தல் நேரத்தில் என்ன கிடைக்கும்னு காத்துட்டு இருந்தாங்க. அப்போ கரூர்ன்றது ஒரு விஷயமா கிடைக்குது அவங்களுக்கு. இதில் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, பிஜேபிக்கு ஃபார்ச்சுனேட்டா இல்லை டிவிகேக்கு அன்ஃபார்ச்சுனேட்டா அந்த இடத்துல ஒரு அரசியல் கட்சியா மாட்டிருச்சு. இப்போ இதுவே வந்து இப்போ கள்ளக்குறிச்சி மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆகவோ இல்லை அரசு தொடர்புடைய இப்போ அஜித்குமார், கவின் மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே வந்து அந்த தரப்புங்கிறது அரசாக தான் இருந்திருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு அரசியல் கட்சியும் இன்வால்வ் ஆயிடுச்சுன்றதுனால இது விஜயை சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது. அவங்களுக்கு விஜயை சப்போர்ட் பண்றதை விட திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு திட்டமா இருக்கு. அதோட சேர்ந்து என்ன அப்படின்னா, இந்த சூழலை பயன்படுத்தி என்டிஏக்குள்ள விஜயை கொண்டு வந்துடலாமா, விஜய் வந்து தனித்து விடப்படுறாரு, திமுக கூட்டணி கட்சிகளால் வந்து அவர் ஒரு நெருக்கடியில தள்ளப்படுறாரு, கார்னர் பண்றாங்க அவரை. அப்போ அந்த இடத்துல அவரை பாதுகாப்பதற்காக இவங்க வராங்க இல்லையா, இதன் மூலமாக அதிமுக, பாஜக, தாவேகான்ற ஒரு கூட்டணியை உருவாக்க முடியுமான்ற முயற்சியை மேல இருந்து எடுக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த என்டிஏவோட டீம் வந்ததா இருக்கட்டும், இல்ல நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, நிர்மலா சீதாராமன் அடுத்தடுத்து பாஜகவின் தலைவர்கள் அந்த களத்துக்கு போனது வந்து இந்த சூழலை பயன்படுத்தி இங்க வந்து டிஎம்கே வர்சஸ் அதர்ஸ்ன்னு இருக்கிறத டிஎம்கே வர்சஸ் என்டிஏன்னு மாத்தணும்னு அவங்க ட்ரை பண்ணாங்க. விஜய் அமைதியா இருக்கிறதுனால அந்த சந்தேகம் வருது. இல்லையே, விஜய் அமைதியா இருக்கிறதுனால அந்த சந்தேகம் வருது. விஜய் வந்து இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறாரு, விஜய் இப்ப எப்படியும் பேசிதானே ஆகணும். இன்னை வரையும் பேசல, நாளைக்கோ நாளன்னைக்கோ இல்ல அடுத்த வாரமோ அவர் பேசி ஆகணும். பேசும்போது அவர் சொல்ல போற விஷயம் தான், விஜய் வந்து இந்த முயற்சிகளுக்கெல்லாம் ஈல்டு ஆயிட்டாரா இல்ல அவருடைய கொள்கையில உறுதியா இருக்காராங்கிறது அப்பதான் தெரியும். 2 விஷயம் நீங்க சொன்ன மாதிரி, ஒன்று வந்து தூண்டில் போட்டு பார்க்குறாங்க விஜய் நம்ம பக்கம் வருவாரா இல்லையா அப்படின்னு. 2வது வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி பப்ளிக் சென்டிமெண்ட் வந்து விஜய் பக்கம் நிற்கிது. விஜய் இதில் என்ன பண்ணுவார், ஒரு இடத்த வந்து தேர்வு பண்ணி கொடுக்குறாங்க காவல்துறை, அந்த இடத்துல வந்து பேசுறதுக்கு அவர் போறாரு, போகக்கூடிய இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்துடுது, அதுக்கு அவர் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து பொதுமக்கள் மத்தியில் இருக்கு. அந்த பப்ளிக் சென்டிமெண்ட் வந்து பாஜக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆமா சார். ஆனா அதுல கிட்டத்தட்ட இப்போ விஜய் வந்து இன்னும் பேசல அப்படின்றதுனால இப்போ இருக்கக்கூடிய சூழல் படி பார்த்தா என்டிஏ விசஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கிட்டத்தட்ட உருவாக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையெல்லாம் நடந்த உடனே அவங்க அப்படியே கிளம்பி சென்னை வந்தது பெரிய கரும்புள்ளியாக மாறுச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ தாவேக்கா வந்து ஸ்கீன்லயே இல்ல அப்படின்ற ஒரு இது இருந்துட்டு இருந்தது. எல்லாருடைய கேள்வியும் விஜயை நோக்கி இருந்துட்டு இருந்ததை அப்படியே தமிழக அரசை நோக்கி மாத்தின ஒரு முக்கியமான விஷயம் வந்து அண்ணாமலை வச்ச அந்த கருத்து தான். அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருமே வந்து ஆமா தமிழக அரசையும் கேட்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருந்தது. ஏன்னா அவங்க உடனே எல்லா விஷயங்களையும் 10 லட்சம் அறிவிச்சதா இருக்கட்டும், முதலமைச்சர் போனது, செந்தில் பாலாஜி அவர்கள், அன்பில் மகேஷ் அவர்கள் எல்லாருமே வந்து பரபரப்பா வந்து விஜயை நோக்கி எழுப்ப வேண்டிய கேள்விகளுக்கு எல்லாமே ஃபாஸ்ட் அண்ட் சடனா நடந்துட்டு. ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் பர்சன் நினைக்கிறேன் விஜய். இந்த மாதிரியான ஒரு சினாரியோல எந்த அரசியல் கட்சியும் இவ்வளவு பாதுகாப்பா ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஐ திங்க் அண்ணாமலை, அது பிறகு எடப்பாடி தொடர்ச்சியாக அவருடைய பரப்புரையில் வந்து கரூர் சம்பவத்துக்கு அரசு தான் காரணம்னு பேசிட்டு வர்றாரு. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு தான் விஜயை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படியே வந்து விஜய் அமைதியாக இருந்தார் அப்படின்னா மக்களும் வந்து அவருடைய மௌனத்தை புரிஞ்சுப்பாங்க. உண்மையாகவே இவரை வந்து நம்ம வந்து முதலமைச்சராக தேர்வு செய்யலாமா, இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழலில் வந்து இவரால் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற சந்தேகங்களும் கேள்விகளும் எழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போது விஜய் கிட்ட இந்த சந்தேகத்தை தொடர்ந்து வைக்கிறதுக்கான காரணம் வந்து திமுக பிஜேபி எதிர்ப்புன்னு பேசும்போது
அவர் ஒரு மீட்டர் வச்சிருப்பாரு. எந்த ஒரு ஸ்பீச்னாலும் பார்த்தீங்கன்னா 2 அடி பிஜேபிக்கு 2 அடி டிஎம்கேக்குன்னு பண்ணுவார். அதை கம்பேர் பண்ணும்போது என்ன அப்படின்னா அந்த தீவிரத்தன்மை இருக்குல்ல, திமுக எதிர்ப்பு தீவிரமா பண்றாரு, எக்ஸ்ட்ரீமா போயிட்டு பண்ணுவாரு, அதுல டவுட்டே இல்லை. ஆனா பிஜேபின்னு வரும்போது ஒரு லிமிட்ல நிறுத்திடுறாரு. அவங்க தரப்புல கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, இது வரப்போறது அசம்பிளி எலெக்ஷனுங்க, டிஎம்கே தானே கேட்கணும். அது இல்லாம தமிழ்நாட்டில் பிஜேபி எங்க இருக்கு, அவங்க ஓட் பர்சன்டேஜ் என்ன, அவர் எதுக்கு அடிக்கணும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அதை வந்து அவங்க லாஜிக்கலா சொல்ற மாதிரி சொன்னாலும் கூட இங்க தமிழ்நாட்டில் நீங்க கொஞ்சம் திமுகவை அடிக்கிறத ஒரு கூட்டம் ரசிக்குதுன்னு வைங்களேன். ஆனா திமுகவை மட்டும் இவர் அதிகமா அடிக்கிறாரு, பிஜேபி கிட்ட கொஞ்சம் அவர் சைலண்டா இருக்காரு அப்படின்னால ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை உடைக்கிற அளவுக்கு இவர் தீவிரத்தன்மையை காட்டணும். அதாவது என்னன்னா, ஒரு பேரளவுக்கு இல்லாம பிஜேபி எதிர்ப்புங்கிறத ஒரு களத்துக்கு வந்து அழுத்தமா பேசுறது, போராட்டங்கள் மூலமா பண்ணாருன்னா அந்த சந்தேகம் உடையும். ஆனா அதை அவர் பண்றது கிடையாது. அது வந்து இந்த சந்தேகத்துக்கு முதன்மையான காரணமா இருக்கு. ரெண்டாவது வந்து அவர் ஏன் தயங்குறாருன்னு எனக்கு தோணுதுன்னா, எந்த அளவுக்கு இவர் பிஜேபி எதிர்ப்பு அதிகமா பேசுறாரோ அந்த மைலேஜ் இவருக்கு கிடைக்கிறது ஒரு டிஎம்கே கிடைச்சிரும். ஏன்னா அவங்க தான் வந்து அதை சொந்தம் கொண்டாடுவாங்கல்ல, நான் தாண்டா அதுக்கு ஓனர் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரொம்ப தீவிரமா அதை வந்து ஹோல்ட் பண்றாங்க. அந்த விஜய் பண்ணும்போது என்னன்னா, இந்த எதிர்ப்பு சேர்ந்து அந்த ரிசல்ட் வந்து அவங்களுக்கு போய் கிடைச்சிரும். அடிக்கிறது இவரு, ஆனா அதுக்கான பலனை அனுபவிக்க போறது டிஎம்கேவாயிரும். அதனால அதை பண்ணக்கூடாது, நம்ம திமுகவை மட்டும் தான் எதிர்க்கணும்னு அவர் பண்றாரு. அதோட ரிசல்ட்டா தான் ஆக்சுவலா இது ரொம்ப வேலிடான பாயிண்ட். அதோட இன்னொன்னு சேர்ந்து பாருங்க, இப்ப வந்து பாஜக வந்து நீங்க தீவிரமா அட்டாக் பண்றீங்க, எலெக்ஷனை ஒட்டி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஐடி ரைடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இந்த மாதிரி அவர் சைலண்ட் மோடுக்கு போயிட்டார் அப்படின்னா எலெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? அவருக்குன்னு சில பலவீனங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த கரூர் நிகழ்வுக்கு பிறகு இவ்வளோ பெரிய ஒரு கனத்த மௌனம். ஒரு 10 நாளைக்கு அந்த வீட்டிலேருந்தே அவர் வராதது, வீடியோ காலில் ஃபோன் கால்லே எல்லாத்துட்டையும் கோஆர்டினேட் பண்ணுறது, இதெல்லாமே பார்த்தோன்னா அவருடைய பலவீனமாக நான் நினைக்கிறேன். அவரால் வந்து இமீடியட்டாக ரிவர்ட் பேக் பண்ண முடியல. ஸோ மேபி இது ஒரு ரீசனாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இமீடியட்டா பண்ணாதது இருக்கிறதுக்கு பாஜக மேல அவருக்கு இருக்கிற பயம்னு சொல்ல வரீங்களா சார்? பாஜகவை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அவருக்கு தெரியல. ஏதாவது ஒரு லிமிட்டுக்கு மேல போயிருச்சுன்னா அவங்களும் நம்மள அடிக்க ஆரம்பிப்பா. திமுகவுடைய எதிர்ப்பை சமாளிக்கிறார் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிஜேபியும் சீண்டிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கன்னு அவருக்கு அட்வைஸ் பண்றவங்களோ இல்ல ஏதோ ஒரு வகையில அவருக்கு அந்த விஷயம் சொல்லப்படுது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நீங்க சொல்ற மாதிரி பயம்லாம் இல்லாம இருக்காது. ஏன்னா இதை வந்து அவர் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்காரு. மாஸ்டர் ஷூட்டிங்கில் வந்து அவரை ஐடி ரைட் பண்ணது. ஸோ அந்த ஸ்பீச் பார்த்தீங்கன்னா, ஆடியோ லான்ச்சு, மாஸ்டருடைய ஆடியோ லான்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உசுப்பேத்துறவன்ட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவன்ட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். ரொம்ப அந்த அந்த டோனே பார்த்தீங்கன்னா அக்ரஸிவ் டோன்லேயே இருக்காது. 20 நிமிஷம் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த 20 நிமிஷம் ஸ்பீச்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மெலோடி ஸ்டைலில் இருக்கும். ரொம்ப பவ்யமாக அந்த ஒரு அக்ரஸிவான டோனே இல்லாமல் பேசியிருப்பார். ஸோ ஏற்கனவே அவருக்கு ஒரு ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப வாழாட்டினோன்னா நறுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் கூட இல்லை. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்பீச் ஸ்டேஜில் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா திமுகவை காட்டாமல் அங்கிள்னு சொன்னார் சிஎம், ரொம்ப கடுமையாக பேசுவார். ஆனால் பிஜேபின்னு சொல்லி பார்த்து செய்யுங்க சார், தமிழ்நாட்டிலலாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் எடுபடாது, தமிழ்நாடுனா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சார்னு ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர அவங்கள ஸ்ட்ரெயிட்டாக அட்டாக் பண்ணுற அந்த மோடுக்கு அவர் போகவே மாட்டார். அது வந்து அதுக்கு என்ன பேருன்னு தெரியல, பயமா இல்லை எச்சரிக்கை உணர்வோடு இருக்காரா இல்லை இந்த லெவலில் நம்ம இதை ஹேண்டில் பண்ணணுமா போதும் அப்படின்றது தெரியல. பட் அதுதான் அவர் மேலே வந்து பிஜேபி பி டீம்னு சொன்னால் கொஞ்சம் சந்தேகம் வருதுல்ல. மக்கள் நம்பிட்டாங்கன்னு நான் சொல்லலை, விஜய் வந்து பிஜேபியோட பி டீம்னு மக்கள் நம்பிட்டாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. அவ்வளோ வேகமாக நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு அந்த மைனாரிட்டி ஒரு பேக்கேஜ் இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரமாக வந்து அவர் பாஜக பக்கம் போயிடுவார்னு யாரும் நம்ப மாட்டாங்க. பட் அந்த மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து உண்மையாலே விஜய்க்கு ஒரு செக் பாயிண்ட் தான். ஏன்னா அவர் தான் அதை கிளாரிஃபை பண்ணும். ஆனா தொடர்ந்து திமுக தொடக்க புள்ளியில இருந்தே வந்து அதை வந்து நிறைய பேர் வந்து அந்த குற்றம் முன்வைக்கிறாங்க. அதாவது விஜய் பாஜகவால் அனுப்பி வைக்கப்பட்டவர் தான், ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் வந்து வந்திருக்கிறாரு அப்படின்றதான் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அது ஆரம்பத்துல இருந்தே வைக்கப்பட்டு இருக்கு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதுக்கு விளக்கம் அப்படின்றப்போ நாங்க சட்டமன்ற தேர்தல்னால நாங்க அவங்களை விமர்சிக்கல அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஆனா மத்தியில வந்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு நகரும் எல்லா ஸ்டேட்லயும் ரெஃப்ளெக்ட் ஆகுன்றது விஜய்க்கும் தெரியும். பட் இருந்தாலும் அந்த வாதம் வந்து பெரிய அளவுல நிக்காதுன்னு தெரிஞ்சும் அந்த வாதத்தை வந்து முன்வைக்கிறாரு அப்படின்றப்போ அதுல ஒரு சந்தேகம் அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதுல கிளாரிட்டி வந்து அவர் இன்னும் தெளிவா கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஆனா இது வரைக்கும் கொடுக்காதவர் இனிமேயும் அந்த கிளாரிட்டியை கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையும் இல்லை. அதாவது எதனால அந்த சந்தேகம் வரும், இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க அவர் கட்சி ஆரம்பிச்சது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி, அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஸ்கிப் பண்ணதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க. ஆனா இப்போ அவர் கிரிட்டிசைஸ் பண்றவங்க அதை கையில் எடுத்துக்கிறாங்க, நீங்க அந்த எலெக்ஷன்ல நின்றுக்கணும்ல அப்படின்னு. அது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ நேஷனல் லெவலில் பார்க்கும்போது ஓவைசி மாதிரியான சில நபர்களை வச்சு தான் இவங்களை கனெக்ட் பண்றாங்க. அவர் வந்து எங்கெங்கெல்லாம் வேட்பாளர்களை நிறுத்துறாரோ அங்கே வந்து இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பிரித்து மறைமுகமாக பிஜேபி வெற்றிக்கு உதவி பண்ணுவார்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே என்ன அப்படின்னா, இப்போ திமுகவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, அதிமுகவும் அந்த அதே லைன்ல இருக்கிறதுனால
இவங்க 2 பேர்கிட்ட இருக்க ஓட்டை வந்து இன்னொருத்தர் பிரிச்சாதான் இங்க இன்னொரு கட்சிக்கான வாய்ப்பு இருக்கும். அதை யார் பிரிக்க முடியும் அப்படின்னா பிஜேபியால அதை பண்ண முடியாது. இல்ல பிஜேபியோட ஐடியாலஜியோட ஒத்து போற கட்சிகளால அதை பண்ண முடியாது. இன்னொரு திமுக மாதிரி, இன்னொரு அதிமுக மாதிரி ஒரு கட்சிகள் வந்து இங்க இருக்கிற ஒரு 60% ஓட்டு 30-30 இல்ல 70% ஓட்டு 35-35 பிரியும் போது நடக்கல. அப்ப டிவிகே மாதிரி ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணி அந்த 60-70 வந்து 3ஆ டிவைட் பண்றது. டிவைட் பண்ணும்போது யாருக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல். அந்த இருதுருவ அரசியலுங்கிறத உடைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதை தான் பிஜேபி இப்படி தயார்படுத்தி அனுப்புதுன்னு தியரிட்டிக்கலா பார்த்தா நம்புற மாதிரி தான் இருக்கும். அது உண்மையா இருக்குமோ அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கும். அதை உண்மையா பொய்யா மாத்துறதுன்றது விஜயோட செயல்பாடுகள்ல தான் இருக்கும். அங்கதான் பிரச்சனை நான் பாக்குறேன். விஜய் தான் அதை உடைக்க முடியுமே தவிர உங்களை சுத்தி என்ன வேணாலும் பிம்பம் உருவாக்குவாங்க. நீங்க திமுக மேல உருவாக்குறீங்கல்ல, திமுகவும் பிஜேபியும் மறைமுக கூட்டாளிகள், மறைமுக உறவுக்காரர்கள் நீங்க உருவாக்குறீங்க. மக்கள் நம்புறாங்களா இல்லையான்றது திமுகவோட செயல்பாடுகளை பொறுத்து இருக்கும். திமுக ஒருவேளை பிஜேபியோட நெருக்கம் காட்டுறாங்க, பிஜேபியினுடைய பாலிசிஸை எதிர்க்காம இருக்கிறாங்கன்னா மக்கள் ஆமாப்பா சொல்றது உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு தோணும். நீங்க வெறுமனே வந்து வெள்ளக்கொடை பிடிச்சாங்க, ஒரே ஸ்டேஜ்ல உட்கார்ந்தாங்கன்னா ஒரு அரசு நிகழ்ச்சியில பிரதமர் முதல்வர்ங்கிற அடிப்படையில உட்காரதான் செய்வாங்க. அவங்க பாலிசிஸை நீங்க எப்படி எதிர்க்கிறீங்க, பார்லிமெண்ட்ல உங்களுடைய ரியாக்ஷன் என்ன, தேர்தல்னு வரும்போது நீங்க எப்படி இருக்கீங்க, அதை வச்சு தான் டிஃபைன் பண்ணுவாங்களே தவிர வெறுமனே 2 பேர் ஒன்னா சேர்ந்து நின்று கை கொடுத்தாங்க, 2 பேரும் ஒரே ஃபிளைட்ல போனாங்க, இதெல்லாம் வச்சு அந்த நரேட்டிவை வந்து உண்மையாக்க முடியாது. பட் நீங்க வரும்போது நீங்க எப்படி பண்றீங்க, எந்த அளவுக்கு அவங்களை எதிர்க்கிறீங்க, அவங்களோட சட்டங்களை எங்க எதிர்க்கிறீங்க, அதெல்லாம் வச்சுதான் மக்கள் தீர்மானிப்பாங்க. பாஜக எதிர்ப்பை விஜய் தீவிரமாக முன்வைக்காதது ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடா இல்ல ஒரு எச்சரிக்கை உணர்வா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.